பட்டு இன்னைக்கு வந்து செம்ம அழகாக இருக்காங்க. என் கண்ணே பட்டுடுங்க அன்றைக்கி. உண்மையாக தான் நீ ரொம்பவே அழகாக. வா வா வா. சிம்மாடுன்னா தலையில் வைப்பாங்களே ரவுண்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். நாங்கள் வந்து இன்னைக்கு காலையில் மணி 6 மணிக்கெலாம் வந்து திருவிழா. காலையிலே போகிறோம், அர்ஜுனன் தவசு பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு ட்ராமாவுக்கு போனோம். மணி ஒரு 10:30 மணிக்கு போனோம். போயிட்டு 11:30க்கெலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. யாருக்குமே வந்து தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலே வந்து நாங்கள் எழுந்து அர்ஜுனன் தவசு பார்க்க போகிறோம். மதியம் ஒரு 11-11:30 மணிக்கு படுக்கலாம் போடுவாங்க. அடுத்து வந்து துரியோதனன் அழிப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அப்புறம் நைட்டு வந்து தீ மிதிப்பாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். எதுக்காக ஜாலின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலாக இருக்குமா, அடுத்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு ட்ராமாவை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸ்வேதா அவினாஷ்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு போவாங்க. பட்டு வீடை கிராஸ் பண்ணி தான் போகிறோம். ஒரு பட்டு வீடு. இந்த வீட்டை தாண்டி தான் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகணும். வனஜா வருமானு தெரியுது. அங்கே எங்கடா பார்க்குறா? இதுதான் நடக்குது. அர்ஜுனன் தவசுன்றது வந்து இந்த அர்ஜுனர் வேஷம் போட்டிருக்காருல, அவர் தான் ஏறுவார். அவர் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் வந்து ஒவ்வொரு பாட்டு தான் ஏறுவார். இப்போ மணி வந்து ஒரு 6:30 இருக்கும். ஏறதுக்கு 9 மணி ஆகிடும். வா வா. சிம்மாடுன்னா தலையில் வைப்பாங்களே ரவுண்டா. சரி வா போலாமா? நடந்து போறியா வண்டி இல்லையா? அப்போ நடந்து போ. வெறி எத்தாண்டா, வெறி எத்தாடா அவியா டோரி பாடுறா. அதை அறி பாரு. ஒரு வருஷம் ஆச்சு பொங்கல் வச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பொங்கல் வைக்கிறதா. இப்போ ஜாலியாக இருக்குது பொங்கல் வைக்கிறது. காலிலேருந்து லோல் பருத்து உனக்கு ஜாலியாக இருக்குது. பொங்கல் வைக்க போகிறோன்றது ஒரு திருப்தி இல்லையா சாமிக்கு? அது இந்த வருஷம் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வைக்க போகிறோம். இந்த கோயிலுக்குலாம் வைக்கல பொங்கலே. சரி போயிட்டு வச்சுட்டு வர போகிறோம். ஏன்னா வந்து அந்த ஒரு வருஷம் முடியுது. இதுக்கப்புறம் எல்லா பொங்கலும் நார்மலாக ரெகுலராக வச்சுட்டு வரோம். வந்தோடனே அடுத்து கிடச்சிது அப்படியே உட்காந்து. ஆமாம், வந்ததும் இடம் கிடச்சிடுச்சு. ஒரே புகை மண்டலமாக இருக்குது. பட்டு வந்து நடுவில் போயிட்டு உக்காந்துட்டாங்க. கண்ணே திறக்க முடியல, அந்த அளவு புகையாக இருக்குது. பட்டு அதை உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஐஸ்கிரீம் சட்டியா எனக்கு சாப்பிட்றோம். புகை அடிக்குது. உட்காந்துருக்காரு. இங்கே அவர் சாப்பிட்றாரா? ஏன் வச்சனுக்கு பொட்டுக்கிட்டு வைக்க வேண்டியது? நீ மட்டும் பொட்டுக்கிட்டுலாம் வச்சுக்கிறல்ல. அவனுக்கு எதாவது ஒன்று வைக்கிறது. பட்டு கண்ணு எரியுது. பட்டு அம்மா ரெடியாக பேசிச்சு கொடுத்துட்டாங்க. என்னை விடவே நல்லா பேசிஞ்சு வச்சுருக்காங்கப்பா. அம்மா என்ன மட்டும் நீ ஊற்றிக்கோ, வேறு எதுவும் பண்ண வேணான்ட்டாங்க. பரவாயில்ல, கெட்டியாக இருக்கா? வீரல் தான் விடுது. சரி சரி, பொங்கல் வைக்கிறதுக்காட்டி அடியில் தான் வீரல், மேலே வரல. அடி பார்த்து அது சரி பண்ணிப்பா. நல்லா மழை
இந்த ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன வயசுல இந்த திருவிழா வர்றப்ப இந்த மாதிரி தான் ஜாலியாக விளையாடுவோம். எந்த ஸ்கூல் மாமா? இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அது காம்பவுண்ட் இருக்குல்ல, காம்பவுண்ட். அதுக்குள்ளார ஒரு ஸ்கூல் இருக்குல்ல. இல்லை பட்டு என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சா, அந்த விழுதை பிடிச்சிக்கிட்டு விளாட்னேன் ஸ்கூல் இல்லை அந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த திருவிழாக்கெலாம் வந்து லீவ் விட்ட மாதிரி தான் வந்து அந்த விழுதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு விளையாடுவேண்ணா. ஸோ அதனால் நானும் இப்பயும் வந்து அந்த விழுதை பிடிச்சிக்கிட்டு விளையாடினேன். அது ஒரு ஜாலியாக இருந்தது. இதுவே பெருசா மினியேச்சர் குக்கிங் மாதிரி எத்தனை பண்ணி இல்லை கரை இதுவும் அதுவும் ஒரே சைஸ் தான். ஸ்வேதா ஸ்வேதா அது எங்கே வச்சிருந்த கூழ்? அந்த சாமியில் வச்சிருந்த கூழை எடுத்து குடிக்கிறான் இவன். ஐயா ஐயா, அது அந்த சாமியாண்ட அந்த கூழா. என்ன எல்லாரும் குளிச்சிட்டு வர்றீங்க? சரி, இவனுக்கு கோட்லாம் போட்டு யார் பூவெல்லாம் வச்சு விட்டது? அவனுக்கு கோட்லாம் போட்டு பூவை வச்சு விடுவாங்க. வாசனையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போடுறாங்க. நானும் அவியும் வந்தோம். அவி வந்து எனக்கு முன்னாடியே நின்றுட்டான். நான் வந்து பாட்டியை கூட்டு போயிட்டு வந்தேன்னா, அதனால் வந்து கொஞ்சம் தூரமாக நின்றுட்டேன். நான் தூரமாக தான் நிற்கிறேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் சாப்பாடு வாங்கிறதுக்கு. சரி விடுங்க, நம்மளும் கூட்டத்தில் ஒருத்தவனா போயிட்டு வாங்கிக்கலாம். இங்கேருந்தே 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போல. இது அவ்வளோ தூரம் போகணும் போலையே. சாப்பாடை மிஸ் பண்ணவே கூடாது. அதுதான் வந்து என்னுடைய பாலிசி. என்னை விட்டுட்டு நீ மாட்டு போய் நின்று பார்த்தியா? அது நம்மளுடைய பழக்கம், என்னுடைய பாலிசி அதான். அங்கே வர அது வண்டி அங்கே இருந்து இவ்வளோ தூரம் வரதுக்காட்டியுமே வெஜிடபிள் சாதம் காலி ஆயிடுச்சு. பட்டுக்கு வெஜிடபிள் சாதம்னா பிடிக்கும், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கேப்லேயே காலி ஆயிடுச்சு. சாம்பார் சாதத்தை மட்டும் போட்டு வெஜிடபிள் சாதம் எனக்கு வேணும். வெஜிடபிள் சாதத்தை கொஞ்சமாக செஞ்சுட்டு சாம்பார் சாதத்தை போட்டு ஆய் கட்டுறீங்க. நல்லா இருந்ததுனால காலி ஆயிடுச்சு. பார்சல் வேற போகுதுங்களா? படுக்கலாம் முடிஞ்சிச்சு. இப்போ வர்றாரு இவரு. இன்னும் என்ன துரியோதனை அழிப்பாங்க. என்ன டயர்டு அம்மா? இப்போ வாங்கினியா நீ? என்னன்னா மாடா நீ? அது என்ன, அது பழக வீட்டுக்கு தானே வந்த. தண்ணி குடிச்சா என்ன உனக்கு? டாடி எல்லாரும் சட்டம் இல்லாமலே வராங்க. இவனுக்குலாம் வெயில் இல்லை, உங்க பையனுக்கு அப்படி போய் போட்டா. என்னவா தக்காளி சாதம்
இதெல்லாம் வந்து வருஷத்துல ஒரு நாள் எப்பயாவது தான் ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். பட்டு இன்னைக்கு வந்து செம்ம அழகாக இருக்காங்க. என் கண்ணே பட்டுடுங்க அன்றைக்கி உண்மையாக தான் நீ ரொம்பவே அழகாக. போய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? போய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? ஆமாம் நல்லா இருக்கு. ஆமாம் கையாலே நெஞ்சது அப்படிதானே. நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சாரி. எவ்வளோ கூட்டம் பாருங்க இங்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் பாரு. சண்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் 2 பேரும் தங்கள் தங்கள் உயிர்நிலையை உயிர் எங்கே இருக்கிறது என்ற இடத்தை சொல்ல வேண்டும் என்று முடிவு கொண்டார். துரியோதனனும் பீமசேனனும் கடுமையான யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே